வணக்கம் நண்பர்களே. அரசியல் அமைப்பு அதுல ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் அடிக்கடி வரும். அது நம்ம இந்திய அரசியல் அமைப்பு எந்தெந்த நாட்டுல இருந்து எதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வரும். நார்மலா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு பல்வேறு நாடுகளோட அரசியலமைப்பை எடுத்து படிச்சு, அதாவது குறைஞ்சபட்சம் 60 நாட்டுக்கு மேற்பட்ட அரசியலமைப்பு எடுத்து படிச்சோம். அதுல முக்கியமான பார்ட்லாம் ஒவ்வொரு நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம். அது எந்தெந்த நாட்டுல இருந்து எதை எடுத்தோம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல இம்பார்ட்டன்ட் அதுல இன்னைக்கு பார்க்க போறோம். பல்வேறு நாடுகளின் அரசியல் அமைப்பு மூலங்கள். இப்போ அமெரிக்கால இருந்து நம்ம கான்ஸ்டியூஷன் எடுத்தோம் இல்லையா? அப்ப அமெரிக்கால இருந்து எந்தெந்த எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலா கான்ஸ்டியூஷன்ல 3ல 1 பங்கு உள்ள கான்ஸ்டியூஷன் வெளிநாட்டுல இருந்து எடுத்துட்டோம் அந்த ஐடியாஸ. மீதி உள்ள 3ல 2 பங்கு 1935ஆம் ஆண்டு நம்ம இந்திய அரசியலமைப்பு இருந்ததுல இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்மகிட்ட இருந்துச்சு. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருந்துச்சியா, அந்த சட்டத்துல இருந்து 3ல 2 பங்கு பகுதி எடுத்துக்கிட்டோம். தேவையான சட்டத்தில் எடுத்துக்கிட்டோம். 3ல 1 பங்கு சட்டத்தை வெளிநாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டோம். அதுல முக்கியமானது எந்தெந்த நாடு அப்படின்னு பார்க்க போறோம். அமெரிக்கால இருந்து எதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முகப்புரிமை, அடிப்படை உரிமைகள், நீதி புனராய்வு, நீதிபதிகள் பதவி நீக்கம், தனித்து இயங்கும் நீதிமன்றம். இந்த ஐடியாஸ் எதில் எடுத்துக்கிட்டோம் அமெரிக்காவில். இந்த 5 கொடுத்துருக்காங்க இல்லையா, 5ல முக்கியமா கேட்கறது அடிப்படை உரிமைகளை எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்பாங்க. அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா, முகப்புரையுமே அமெரிக்கா. ஸோ அடிப்படை உரிமைகளை ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அதுக்கடுத்து முகப்புரை. அப்ப அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டோம் அந்த ஐடியாஸ்னா அமெரிக்கால இருந்து, முகப்புரையுமே அமெரிக்கால இருந்து எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டும் முக்கியம். இப்ப நீதி புனராய்வு, நீதிபதிகள் பதவி நீக்கம், தனித்து இயங்கும் நீதிமன்றம், இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க அமெரிக்கா. அதே மாதிரி இங்கிலாந்துல இருந்து பாராளுமன்ற முறை எந்த நாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க கொஸ்டின்ஸ். அதுல இங்கிலாந்துல இருந்து பிரதம மந்திரி, சட்டம் இயற்றும் முறை, சட்டத்தின் வழி ஆட்சி, ஒற்றை குடியுரிமை, இதெல்லாம் எதுல இருந்து எடுத்துக்கிட்டோமாக்க இங்கிலாந்துல இருந்து. இங்கிலாந்து நாட்டுல இருந்து அந்த கான்ஸ்டியூஷனை எழுதி படிச்சு அதுல இருந்து முக்கியமான பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம். நண்பர்களே, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருக்கீங்களா, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாங்கள் ஏகப்பட்ட நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். 2000 2000 வீடியோஸ் போட்டிருக்கோம். கண்டிப்பா படிச்சு பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த முக்கியமான கொஸ்டின் அயர்லாந்து. அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள், குடியரசுத் தலைவரின் தேர்வுதல் முறை, ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர் நியமனம். இந்த 3மே எதுல இருந்து எடுத்துக்கிட்டோம்னாக்க அயர்லாந்து. முக்கியமா எது கேட்பாங்கன்னாக்க அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் எந்த நாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படி அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. அது அயர்லாந்து. அடுத்து கனடால மத்தியில் வலிமையுடன் கூடிய கூட்டாட்சி முறை, அதிகார பகிர்வு மற்றும் மத்திய அரசுடன் எஞ்சிய அதிகாரங்கள், இதெல்லாம் எந்த நாட்டுல இருந்துன்னா கனடால இருந்து. தென் ஆப்பிரிக்கால இருந்து சட்ட திருத்த முறை, சட்டத்தை திருத்துறது எப்படி அப்படின்னு தென் ஆப்பிரிக்கா அந்த ஐடியா எடுத்துக்கிட்டோம். அடிப்படை கடமைகள் ரஷ்யால, அடிப்படை உரிமைகளை எங்க இருந்து பார்த்தோம், டைரக்ட் அடிப்படை உரிமைகள் அமெரிக்கால பார்த்தோம். அடிப்படை கடமைகள் ரஷ்யா. டியூட்டிஸ், இது டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள், சரியா? அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் அப்படின்னா அமெரிக்கா. அடுத்து ஆஸ்திரேலியால இருந்து பொதுப்பட்டியல், மத்திய மாநில உறவுகள். பொதுப்பட்டியல் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. மத்திய மாநில உறவுகள், இதெல்லாம் ஆஸ்திரேலியா இருந்து. ஜெர்மனி அவசர நிலை பிரகடனத்தின் அடிப்படை உரிமைகள் இடைநீக்கம். எஸ், ஜெர்மனில அவசர நிலை பிரகடனம் ஆர்டிகல் நம்மளுக்கு 3 இருக்கு. அவசர நிலை ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 360, 3 அவசர நிலை இருக்கு. அது எங்கேயிருந்து எடுத்துக்கிட்டோம், ஜெர்மனில இருந்து எடுத்துக்கிட்டோம். இப்ப ஜப்பான் உச்ச நீதிமன்றத்தின் தோற்றமும் நடைமுறையும், உச்ச நீதிமன்றத்தின் தோற்றமும் நடைமுறையும் எந்த நாட்டுல இருந்து, ஜப்பான்ல இருந்து. அதனால இதுல முக்கியமா நம்மளுக்கு ஜெர்மனி அவசர நிலை கேட்பாங்க. ரஷ்யால அடிப்படை கடமைகள்,
அடுத்து அயர்லாந்து அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள், இங்கிலாந்து பாராளுமன்ற முறை, அமெரிக்க அடிப்படை உரிமைகள். இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸ் நான் சொன்னது. அப்புறம் ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் 1935 நான் சொன்னேன் இல்லையா, 2 பங்கு இதிலிருந்து எடுக்கப்பட்டது. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்க அரசியலமைப்பு ஐடியாஸ் எழுதுனா 1935ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து 2 பங்கு எடுத்துக்கிட்டோம். மீதி 1 பங்கு இங்க எடுத்துட்டோம். வெளிநாட்டு கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்புல இருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இதுல இருந்து எடுத்துக்கிட்டோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னன்னாக்க கூட்டாட்சி முறை, ஆளுநர் பதவி, நெருக்கடி காலநிலை, இதெல்லாம் 1935 எடுத்துட்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா நண்பர்களே, இதுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நன்றாக படித்து வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி நிச்சயம். மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காது. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸா இருக்கு. நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.